எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிப் பரீட்சை மற்றும் இலங்கை பதிவாளர் சேவை திறந்த போட்டிப் பரீட்சை உட்பட நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்று தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டிப் பரீட்சை ஆகியவற்றை எதிர்பார்த்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2026 பிப்ரவரி மாதத்துக்குரியது. கிரகித்தல் வினாத்தாளுக்கான முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். இந்த செயலமர்வு தொடரின் ஒரு தரப்பாக பங்கேற்றிருக்கக்கூடிய பதிவாளர் சேவைக்கு தோற்றுகிறவர்களுக்கு ஞாயிறு வியாழன் கிழமைகளில் நடைபெறுகிற செயலமர்வுகளுக்கு மேலதிகமாக அவர்களுடைய கட்டுரை ஆக்கத்துக்கான மேலதிக செயலமர்வு ஒன்று நடைபெறும். அது தொடர்பாக அந்த குழுவில் அறிவிக்கப்படும். அதிபர் சேவையோடு இணைந்ததாக அவர்களுடன் நீங்கள் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிற செயலமர்வுகளில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வினாத்தாளுக்குள்ள போகலாம். இங்கு பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள், இந்த வினாத்தாள் தொடர்பாக ஒரு புரிதலை நீங்கள் வைத்திருப்பது, இதை புரிந்து கொள்வது உங்களை நீங்கள் தயார்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டியாக அமையும். இந்த வினாத்தாள் நில அளவை திணைக்களத்தில் பயிலுனர் நில அளவையாளர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை. இது ஏற்கனவே கல்வித்துறை சார்ந்த அனுபவங்களற்ற பட்டதாரிகள், உயர்தரத்திலே கணித பிரிவிலே கல்வி கற்றவர்களை உள்ளடக்கியதாக நடைபெற்ற பரீட்சை. இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதிகளுக்கும் அந்த துறைக்கும் இடையில நெருக்கமான தொடர்புகளை நாங்கள் அவதானிக்கவே இயலாது. ஒரு கணித விஞ்ஞான துறைக்கும் ஒரு நில அளவை துறைக்கான திறன்களை மதிப்பீடு செய்கின்ற நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிற வினாத்தாள் 2 மணித்தியாலங்கள் கொண்டது. நீங்கள் இதற்குரிய விடைகளை எழுதி பார்த்திருந்தால் தெரியும், 2 மணித்தியாலத்தில் இந்த வினாத்தாளை முடிப்பது என்பது மிக கடும் பிரயத்தனத்துக்குரியதாக இருந்தது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், 2015 காலப்பகுதிக்கு பின்னர் நடைபெற்ற பரீட்சைகளினுடைய போக்கு, அதனுடைய ட்ரெண்ட் 2015 மற்றும் அதற்கு முன்பாக நடைபெற்ற பரீட்சைகளினுடைய போக்கிலிருந்து வேறுபட்டது. இந்த விடயத்தில் ஒரு தெளிவு இருந்தால் நீங்கள் அதற்கு முன்னைய வினாத்தாள்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தயாராக வேண்டிய மட்டத்தை மதிப்பீடு செய்வதில் இருந்து வெளியே வந்துடுவீங்க. அதில் கவனமாக இருக்கு. ஒரு கடினமான பயிற்சியை செய்வதன் மூலமாக உங்களுடைய பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது மிக அவசியமானது. அவ்வாறு கடினமான பயிற்சியை செய்வதனால நீங்கள் எந்த வகையிலே நட்டமடைய போவதில்லை. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இலகுவாக வினாத்தாள் அமைந்தால் அது மிகுந்த மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். ஆனால் வினாத்தாள் இலகுவாக அமையும் என்கிற கருதுகோளோடு, அந்த கட்டிடத்தோடு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு பரீட்சை மண்டபத்துக்கு போகிற போது அங்கு கடினமான வினாத்தாள் கிடைத்தால் உங்களுடைய பரீட்சை எழுதுவதற்கான அந்த ஊக்கம், ஏர்ஜிங் என்று சொல்லுவாங்க, அந்த உந்துதல் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அது ஒரு உளவியல் சார்ந்த பாதிப்பு. அந்த நேரத்தில் உடனே ரிக்கவர் பண்ண இயலாது. நாங்கள் படிப்படியாக அந்த முயற்சியை சரியாக செய்கிறோம் என்று நம்புகிறேன். ஒரு இலகுவானவற்றிலிருந்து கடினமான மட்டம் நோக்கி ஒரே விதமான வினாக்களை ஆக குறைந்தது 3 தடவைகள் பயிற்சி செய்கிற விதமாக இந்த செயலமர்வு தொடர்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த மாதத்தினுடைய செயலமர்வு ஓரளவு கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். பெரும்பாலான வினாத்தாள்கள் கடந்த மாதங்களில் டிசம்பர் ஜனவரி மாதங்களினுடைய செயலமர்வு தொடர்களில் இருந்து வேறுபட்டவையாக, இன்னும் கடினத்தன்மை வாய்ந்த பயிற்சியாக அது இருக்கும். பயனுடையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். போலியான மகிழ்ச்சியை உண்டாக்குவது அல்லது போலியாக யாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலமாக இது ஒரு வணிக நோக்கிலான செயலமர்வு தொடராக அமைத்துக் கொள்வது என்னுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் வினாத்தாளுக்குள்ள போகலாம். முதலாவது வினா வடிவம். பெரும்பாலானவர்கள் இதற்குரிய விடைகளை தயாரித்து கொண்டு செயலமர்வில் பங்கேற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீண்ட நாட்களாக இது மீள மீள பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வினாத்தாள். உங்களுடைய பங்களிப்பு உயர்ந்த அளவில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியம், ஒரு நேரத்தில் ஒருவர் பேசுகிற விதமாக உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. இல்லாவிட்டால்
அது யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். சரி, இப்போ முதலாவது வினாவை பார்ப்போம். நாங்கள் பின்வரும் உரைப்பகுதிகளை வாசித்து 1, 2 என பிரித்து கேட்டிருக்கிறோம் இந்த கேள்விகளை. அப்போ நாங்கள் இனி இதில் விடையளிக்கிற நேரத்தில் இந்த கீழ்ப்பகுதியில் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் அந்த இடத்துல நாங்கள் எழுதுகிற போது இங்கே 1 என இலக்கமிட்டுட்டு முதலாவது கேள்விக்குரிய விடையையும், அதற்கு பிறகு 2 என இலக்கமிட்டு இரண்டாவது கேள்விக்குரிய விடையையும் இப்படி எழுத வேண்டும். தொடர்ச்சியாக எழுதுகிற போது அதில் அவதானம் இருக்கணும். சில வினாத்தாள்களில் அதற்குரிய இலக்கங்களை இட்டும் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்க இல்லாது. சில இடத்துல சுருக்கம் எழுதுறதுக்கு கோடு அடித்து கொடுக்குற பரீட்சைகளும் உண்டு. சில வேளைகளில் வறுமையாக கொடுப்பாங்க. எப்படி தந்தாலும் நாங்கள் எங்களுடைய விட எங்களுடைய பரீட்சை வினாத்தாள் மதிப்பிடுபவருடைய மனநிலையில் ஒரு மகிழ்ச்சி தன்மையை உண்டாக்குறதா இருக்கவும். சரி, 2 கேள்வி இருக்கு. ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தை மிகச் சுருக்கமாக, கவனமாக பார்க்கணும், மிகச் சுருக்கமாக, சில வேளைகளில் இயன்ற அளவு சுருக்கி என்று போட்டிருப்பார்கள், ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக. இந்த மிகச் சுருக்கம், இயன்ற அளவு சுருக்கி என்பதற்கான விவரிப்புகள் ஆளாளுக்கு வேறுபட்டாலும் ஒருவருக்கு ஒரு விதமாக அது விவரிக்கப்பட்டாலும் நான் அடிக்கடி சொல்லுகிறது, நீங்கள் 9 சொற்களுக்கு குறையக்கூடாது, 13 சொற்களுக்கு மேலே போகக்கூடாது என்று உங்களுக்கான ஒரு எல்லையை நீங்களே வகுத்து வச்சுக்கொள்ளுங்க. தனி வாக்கியத்தில் எழுதுதல் என்பது உச்சம் 13 சொற்கள், ஆக குறைந்தது 9 சொற்கள். 9க்கு கீழே வந்தால் நாங்கள் அதில் பேசப்படுகிற பிரதானமான விடயத்தை தவற விடுவதற்கு பெருமளவு வாய்ப்பு உண்டு. 13க்கு மேலே போனால் இன்னும் சுருக்க வாய்ப்பு இருந்தது, நாங்கள் பயன்படுத்த இல்லை, அல்லது பிரதான கருத்து தவிர அதன் துணை கருத்துக்களோடு அல்லது விவரித்தல்களோடு நாங்கள் சிக்கி இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தனி வாக்கியத்தில் எழுதுக. அந்த ஒரு தனி தடித்த எழுத்தில் போட்டிருக்காங்க. இதன் அர்த்தம் எங்கேயாவது வசனத்தை முடித்து அடுத்ததாக தொடர்ந்தீங்க என்றால் அந்த விடைக்கு புள்ளி கொடுக்க மாட்டேன். கவனமாக இருக்க வேணும். 2வது, தடித்த எழுத்தினால் தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை சுருக்கமாக விளக்குக. இந்த தடித்த எழுத்தினால் தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை சுருக்கமாக விளக்குக. அவர் உங்கள்கிட்ட கேள்வி எந்த வடிவத்தில் கேட்டாலும் உங்களுடைய விளக்கம் இந்த உரைப்பகுதியில் தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்றொடரினை அந்த பகுதியை வாசிக்கிற போது நீங்கள் புரிந்து கொள்வது என்ன என்பதை தரப்பட்ட பந்தியோட தொடர்பு படுத்தி எழுத வேண்டும். அந்த 2 விடயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் விடைக்குள்ள போவோம். முதலாவது உரைப்பகுதி நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர். இலங்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர்.
இலங்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்கச் செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. சரி, இப்போ இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கமே ஏன் இந்த உரைப்பகுதியை எழுதுகிறார்? ரிஃபான் பேசுங்க, முகமது ரிஃபான். சார், இது இந்த உலக நிதி நெருக்கடி அந்நிய செலவாணி விகிதத்தை குறைச்சிருக்கு. அதை குறைப்பதற்கான அழுத்தத்தை ஏற்படுத்தியதுன்னா சொல்றாங்க. சமதி சொல்றீங்களா, நோக்கம் சொல்றீங்களா? அதை சொல்றதான் இருக்கும் இந்த அவர் நோக்கம். திரும்ப திரும்ப உங்களுடைய விடையை சொல்லுங்க. அதாவது சார், உலக பொருளாதார நெருக்கடி அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மீது ஏற்பட்ட தாக்கத்தை, அதாவது செலாவணி வீதத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் நோக்கம். செலாவணி வீதத்தின் தாக்கத்தை விவரிப்பதாக இருக்கிறது. நான் கணிசமாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்லலாமா என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கு. திரும்ப ஒரு வாய்ப்பு உண்டுதான். சரி, வேற யாராவது அவருக்கு வேற யாராவது பதிலீடு செய்யறதுக்கு? ஏடிஆர் சைவர். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. உலக நிதி நெருக்கடி காரணமாக இலங்கையில ஏற்பட்ட நிலைமையை பற்றி சொல்ல வருகிறார். இலங்கையில ஏற்பட்ட நிலைமையை பற்றி சொல்வது அவருடைய நோக்கமாக இருக்குது. சரி, சகோதரங்கள், இனிமே இருக்கிற நேரம் இந்த உங்களுடைய இலக்கத்துக்கு பின்னால உங்களுடைய பெயரை போட்டால் எனக்கு வசதி. நான் உங்களுடைய பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அல்லது கைதி எண் 303 என்று கூப்பிடுற மாதிரி இருக்கும். என்ன? சரி, வேறு யாராவது? அவர்களுடைய விடைகள் தவறு அல்ல. நான் இன்னும் செம்மையான ஒரு விடையை எதிர்பார்க்கிறேன். சொல்லலாம். ஓம் சார். ஹலோ. சொல்லுங்க ஜனார்தன். உலக நிதி நெருக்கடி, மூலதன வெளியேற்றம், அந்நிய செலவாணி தட்டுப்பாடு மற்றும் நாணய மதிப்பிறக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாமா சார்? சொல்லலாம். ஓகே, விவேகானந்தன் உங்களுடைய விடைய பார்ப்போம். சரி, இன்னும் ஒரு ஆளுக்கு வாய்ப்பு முடிஞ்சால் தருவேன். ஒருத்தருமே பேச இல்லை. இதுக்கு மேலே என்ன பேசுகிற? அவங்க எல்லாம் சரியா தானே சொல்லியிருக்காங்க போல. ஓகே, சந்திரகுமார் சொல்லுங்க. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் மீது முதலீட்டாளர்கள் மேற்கொண்ட முதலீடுகளை நிறுத்துவதனால் அந்த நாடுகள் பாதிப்புக்குள்ளாகும். ஏற்றுக்கொள்வோம். சந்திரகுமார் 2 டிவைஸ்ல இருக்கிறீங்க என்று நினைக்கிறேன். மோகன், சரி, உங்களுக்கு ஒரு செலாவணியை பற்றி சுருக்கமா சொல்லுங்க. இல்ல, நோக்கம் என்ன? சுருக்கமா சொல்லுங்க நீங்களும். இலங்கைக்கு கிடைக்கிற அந்நிய செலாவணியை பற்றி சொல்லு. சரி, பார்த்துக்கொள்வோம். சரி தானே பிரியா? சரி பிரியா, சொல்லுங்க. நிதி நெருக்கடி, உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டுகள முதலீட்டு பாதிப்பை பற்றி சொல்லுது சார். முதலீட்டு பாதிப்பை பற்றி பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, பெரும்பாலுமே எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்கீங்க சார். அந்நிய செலாவணியில ஏற்றத்தாழ்வு அதை பத்தி இலங்கை. சரி, ஓகே, தேங்க்யூ. கவனிங்க, அந்த சரியா அடையாளம் காண்றது மிக முக்கியம் ஒரு உரைப்பகுதியில் இருக்கிற நோக்கத்தை. இப்போ இங்க உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியில சொல்லுகிற விடயம், உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்
அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டுக்கே திருப்பி அனுப்பினர் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினார்கள் என்கிற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கு. இதுகின்ற சாராம்சம் இந்த 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 பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம் யார் எனக்கு சொல்லுவீங்க? இந்த இவ்வளவுக்கு முடிய விளக்கம் சாதாரணமா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியாக எனக்கு யார் சொல்ல போறீங்க? யாரேனும் உண்டா? இந்த கோடிடப்பட்ட பகுதிக்குரிய சாதாரண மொழியிலான ஒரு விளக்கத்தை சொல்றதுக்கு யாராவது? அப்படி ஒருத்தரும் இல்லைன்னா நாமளே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கேட்போம். ஓகே, எனக்கா பேசுங்க. உலக நிதி நெருக்கடி காரணமாக திரவத்தன்மைக்குரிய தேவைப்பாடு ஏற்பட்டது சார். அந்த அந்த திரவத்தன்மைக்கான தேவைப்பாடை பூர்த்தி செய்வதற்காக அந்த குறுகிய கால முதலீடு செய்தவர்கள் அதுல இருந்து விலகி திரவத்தன்மையை பூர்த்தி செய்யறதற்கு தாய் நாட்டுக்கு அந்த நிதியை அனுப்பினார்கள். எனக்காக விளங்கிட்டு எனக்கு விளங்குது. ஆனால் இன்னும் எளிமையாக சொல்லும். அஜிதா கொஞ்சம் ட்ரை பண்றீங்க உங்களோட பாப்போம். சார், உலக நிதி நெருக்கடியால கையில தேவைப்படுற பணத்தின் வீதம் அதிகரித்ததால அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களோட நாட்டுக்கே அவங்களுடைய காசுகள பெருமதிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. கிரேட் கிரேட், அதே தான் எனக்காக்கும் அது சரியா இருந்தது. இன்னும் தெளிவா எளிமையா சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னன்னா, இந்த வளர்முக நாடுகள்ல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல முதலீடு செய்தவங்களுக்கு கையில காசு தேவைப்பட்ட உடனே அவங்கள அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரோ பண்ணி கையில காசு தேவைப்படுகிறது, பணமாக தேவைப்படுகிறது. அப்போ காசு தேவைன்ற உடனே ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருப்பாங்க தானே. குறுங்காலத்தில் பணத்தை குறுங்கால தேவைகளுக்கு முதலீடு செய்தார்கள். என்ன செய்தாங்கன்னா, அந்த காசை திருப்பி வாங்கி தங்களோட தாய் நாட்டுக்கே அனுப்பினார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் வளர்முக நாடுகளில் செய்யப்பட்ட முதலீடுகள் மீளப்பெறப்பட்டு முதலீட்டாளர்களுடைய நாடுகளுக்கு திரும்பி போகுது. புரியுதா நான் சொல்றது? வளர்முக நாடுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளின் பெரும்பகுதி குறுங்கால முதலீடுகள் மீளப்பெறப்பட்டு முதலீட்டாளர்களுடைய நாடுகளுக்கே அவை திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. இலங்கையும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இலங்கையிலேயும் இந்த நிலைமை வந்தது. இலங்கையிலேயும் இதே நிலைமை தோன்றியது. எந்த நிலைமை? முதலீடுகள் மீளப்பெறப்பட்டு இலங்கையில் செய்யப்பட்ட குறுங்கால முதலீடுகள் மீளப்பெறப்பட்டு முதலீட்டாளர்கள் தங்களுடைய நாட்டுக்கு அந்த பணத்தை அனுப்பினார்கள். இலங்கையும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இவ்வளவும் சரி. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் என்பது என்ன சஜிதா? வெளிநாட்டு அதாவது அந்த பணத்தின் கரன்சிட இதுகள் குறைஞ்சிட்டு போறது. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் அதுல கூடின வெளிநாட்டு காசுக்கான தேவைப்பாடு அதிகரித்தது. ரிஃபான் பேசுங்க, முகமது ரிஃபான். சார், வெளிப்பாய்ச்சல் என்னது சார்? அதாவது நாங்க எங்கட வெளிநாட்டு காசு டாலர்ஸ் வெளியே போறது, அதாவது ஏற்றுமதிகளை விட இறக்குமதி கூட இருக்குமாக இருந்தா அங்க ஒரு டெபிசிட் ஒன்று இருக்கும். ஸோ அதால கூடுதலா இருக்கும்னு சொல்லுவோம். அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் அதனுடைய அர்த்தம் நாட்டில் இருந்து எங்கட கையிருப்பில் இருக்கிற டாலர்ஸ் என்று வச்சுக்கொள்வோமே. எல்லா காசும் இருக்கு. நான் உதாரணத்துக்காக டாலர்ஸ் வெளியே போகிற வேகம் அதிகரிக்குது. நாட்டில் இருந்து வெளியே போகிற டாலர் அதிகரிக்குது. அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன். இது என்னபடியான் ரிஃபான்? இது சார் எங்கட நாட்டு பொருளுக்கான கேள்வி வெளிநாட்டு சந்தையில குறைகிறதால
எங்களுக்கு எங்களோட பொருளை வெளிநாட்டுல விற்கலாம் இருக்கிறதால எங்களுக்குரிய உட்பாய்ச்சல்கள் வந்து அதாவது ஏற்றுமதி வருமானங்கள் குறையுதுன்னு சொல்றாங்க. கிரேட். அப்ப 2 சம்பவம் இங்க நடக்குது. என்னது? ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனையான 2 சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? ரிஃபான் பேசுறீங்களா தொடர்ந்து? ஓ சார், இந்த டொலர் வெளியேற்றம் அதிகமா இருந்து டொலர் உட்பாய்ச்சல் உள்ளுக்க வர தன்மை குறைவா இருக்கு, குறைஞ்சு கொண்டிருக்கு. இப்ப எங்களோட இருப்பு மட்டம் என்ன செய்யும்? இருப்பு மட்டம் நெகட்டிவா தான் இருக்கும், குறைஞ்சு கொண்டு போகும். குறையும் சார். போறது கூட இப்போ ஒரு டேங்க்ல இருந்து வெளியே போகிற தண்ணி கூட உள்ள வருகிற அளவு குறையுதுன்னா டேங்க்ல லெவல் குறைஞ்சு கொண்டு போகும். சரி, அப்போ ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வியின் காரணமாகத்தான் இந்த உட்பாய்ச்சல் குறையுது. இவற்றோடு இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில், அது என்ன கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில்? கொடுகடன் சார், இப்ப நாங்க ஒவ்வொரு வெளிநாட்டுல இருந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய இயலுமை வந்து குறையுது. ஓகே, வேற விதமான பொருள் ஏதாவது? நதியா சார் வந்து இப்ப உலக வங்கி அப்படி அந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி எல்லாம் கடன்கள் கொடுக்குறானே சார் இலங்கைக்கு. அப்ப அவ்வாறான இதுகள் வந்து கொடுக்கிற வீதம் குறைகிறது. இப்ப அந்நிய செலாவணி குறைஞ்சு கொண்டு இது செல்வதற்கு மத்தியில் என்றால் அந்த சிச்சுவேஷன்ல செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. அது என்ன நித்யா? செலாவணி வீதத்தின் பெறுமதியை நதியா குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது என்றதன் அர்த்தம்? செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டியது இருந்தது என்பதனுடைய பொருள் என்ன? ரிஃபான் பேசுங்க சார். அதாவது இந்த இது நடந்ததுதான், எங்களோட மத்திய வங்கியும் செஞ்சிருக்கு. என்னண்டா, எங்களோட நாணயத்தினுடைய பெறுமதியை குறைச்சி காட்டுறது. என்ன எளிமையா சொல்லுவோம். அதாவது சார், எங்களோட பொருளுக்கான கேள்வி வந்து வெளிநாட்டுல ஏன் கேட்கிறாங்கன்றா, ஒப்பீட்டு அளவுல எங்களோட பொருளோட பெறுமதி வந்து அதிகமா இருக்கும். அப்ப எங்கட நாணயத்துல பெறுமதியை நாங்க குறைச்சிட்டோம்டா டொலருக்கு எதிராக. குறைக்கிறது தான் என்னன்னு கேட்கிறேன், எனக்கு அது விளங்க இல்லை. இந்த செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்கிறதுன்னா என்ன? அந்த ப்ரோசஸ் சொல்லு. நாட்டில நாணய பெறுமதி குறையுது, அந்த பெறுமதி குறைகிறது தான் எனக்கு விளங்குறது. விலையை குறைக்கிறது சார். சாரி, ஒரு நேரத்துல ஒரு ஆள் பேசுங்க, ஒன்னில இருந்தா நான் கேட்கிற ஆள் மட்டும் பேசுங்க. நதி அது எனக்கு பெறுமதி, அந்த டொலரோட பெறுமதி குறைகிறதுன்னா என்னன்றதான் கேட்கிறேன். டொலரோட பெறுமதி குறைகிறதா? ஓ சாரி, சேம் டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்டார்கள் பேச வேண்டாம். ஒன் பண்ணுங்க, நான் கேட்கிறாள் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. மக்கெல்லாம் நிப்பாட்டிட்டேன், திரும்ப ஒன் பண்ணுங்க, பதில் சொல்ல போறான். செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டி இருந்தது என்பதனுடைய அர்த்தம் என்ன? கில்மி. ஓகே, டொலருக்கு எதிராக கொடுக்க வேண்டிய 2 ரூபாய் அளவு அதிகரிக்கிறது சார். உதாரணமா சொல்லுங்க. இப்ப $1 நாங்க 100 ரூபாய் கொடுத்தோம்னால் இப்ப அதே $1 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமை வருது. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்ப இங்க இந்த உரைப்பகுதியினுடைய கில்மி கண்டினியூ பண்ணுவோம். இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? சார், உலக நிதி நெருக்கடி செலாவணி சந்தையில் ஏற்படுத்திய தாக்கத்தை சொல்றதான் நூரியாசியோட நோக்கம் சார். ஓகே, சரி, நான் இன்னொரு விதமா கேட்கிறேன், எனக்கு உதவுங்க. இங்கு செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது என்கிற விடயத்தை உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைத்தல் என்பதை நீங்க என்ன விளங்கப்படுத்தியிருக்கிறீங்க? முதல்ல $1 நாங்கள் 100 ரூபா கொடுத்ததுண்டா இப்ப 150 ரூபா கொடுக்க வேண்டி இருந்தது. $1 100 ரூபாண்டா 150 ரூபா. அதுக்கு பின்னால நிறைய பொருளாதார விளக்கம் இருக்கு, நான் அதுக்குள்ள போகை. சாதாரணமா இலங்கை பொருள் உண்டு இங்க உள்ளூர்ல 300 ரூபாய் என்றால் முன்னர் அதை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்கக்குள்ள அது $3. இப்போ
நாங்கள் $1 $150 மாற்றுவோமாக இருந்தால் அந்த பொருள் அமெரிக்காவில் போகையில் அதுக்கு விலை $2. $1 $150 என்ற நிலைமையை மாற்றுகிற போது எங்களுக்கு சில வாய்ப்புகள் எங்களுடைய ஏற்றுமதி பொருளை அதிக அளவில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த விடயம். இது கொஞ்சம் ஆழமானது. நாங்கள் அந்த அளவுக்கு போக வேண்டாம் என்று கருதுகிறேன். ஆனால் விளங்குறதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா இது ஒரு சிக்கலாக புரிந்து கொள்ள சிரமமானதா ஏன் அப்படி செய்கிறாங்க. அப்போ இது கருத்து என்னென்றால் எங்களுக்கு ஏதோ ஒரு விதமாக டொலரினுடைய உட்பாய்ச்சலை கூட்டுறதுக்காகத்தான் இது செய்கிறாங்க என்றதை புரிஞ்சு கொள்வோம். செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்வதற்கான அழுத்தத்தை உருவாக்கிய எத்தனை காரணிகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு கேள்வி. செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தை உருவாக்கிய எத்தனை காரணிகள் இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தரும் இல்லையா பதில் சொல்றதுக்கு? 118 பேர்ல 2 காரணிகள். சஜிதா 2 காரணங்கள். ஹில்மி 3 காரணம். 3 சார் ஒரு நிமிஷம் டைம் வேணும் சார், நான் ஆபீஸ்ல வந்துட்டு கேட்பேன். ஓகே ஓகே ஓகே. சஜிதா சொல்லுங்க சார். அதிகரித்த வெளிநாட்டு செலாவணியில் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் உண்டு. வெளிப்பாய்ச்சல், வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். அடுத்தது ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வியினால குறைவடைந்த உட்பாய்ச்சல். அப்ப நாங்க குறைவடைந்த உட்பாய்ச்சல் என்று போடுவோம். அதனால கொடுகடன் வழிமுறைகள் குறைவடையுது. அதனால கொடுகடன் வழிமுறைகள் குறைவடையுதா? எப்படி நீங்க அதனோட சேர்ந்து அதனாலங்கிற முடிவுக்கு எப்படி வாரீங்க? உட்பாய்ச்சலுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்தது என்று வந்ததால. இணைந்து என்றதன் அர்த்தத்தை அப்படி எடுக்கிறீங்க, அதன் காரணமாக எடுக்கிறீங்களா? இல்ல, அதோட சேர்த்து அது மூன்றாவது 2 சொன்ன நான் சார். ஆனா அதுல 3 இருக்கு. மூன்றாவது கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைதல். குறைவடைந்த உட்பாய்ச்சல், கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து என்ன நடக்குது? செலாவணி வீதம் பெறுமதி குறையுது. செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. ஓகே, இப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால், முதலாவது அதிகரித்த வெளிப்பாய்ச்சலுக்கான காரணம் என்ன? சஜிதா ஆம் சார். அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் கையில பணம் தேவைப்படுற காரணத்தால அவங்களோட முதலீடுகள் அவங்களோட நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அப்போ முதலீட்டாளர்கள் தங்களுடைய குறுங்கால முதலீடுகளை மீள பெற்றவை தங்களுடைய தாய்நாட்டுக்கு அனுப்பி வைத்தது. இது அதிகரித்த வெளிப்பாய்ச்சலுக்காக சொல்லப்பட்ட விளக்கம். அந்த விளக்கம் மேல சொல்லப்பட்டிருக்க அந்த 3 லைன்லையும் என்னது சார்? அந்த விளக்கம் மேல இருக்கிற 3 வரியிலையும் சொல்லப்பட்டிருக்கு, பாத்தீங்களா? ஆம் சார். அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், அந்த வெளிப்பாய்ச்சல் எப்படி நிகழுது? உலக நிதி நெருக்கடி, அதனால வளர்முக நாடுகளின் சந்தைகளில் முதலீட்டாளர்கள் முதலீடுகளை திருப்பி எடுக்கிறாங்க. இது இலங்கைக்கும் நடக்குது. இது வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். உட்பாய்ச்சல் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? இன்வெஸ்ட் பண்ணவங்க இதனால இலங்கைக்குரிய பொருட்கள் கேள்வி குறைவா போயிடுச்சு. எடுக்கிறவங்க ஏற்றுமதி வருமானம் குறைஞ்சிட்டு, ஏற்றுமதிக்கான தேவை குறைஞ்சு, ஏற்றுமதி அவங்க வாங்குறாங்க இல்லையே, வாங்குறாங்க இல்லை, அதுக்கு என்ன பிரதான காரணம்? ஏற்றுமதிக்கான கேள்வி குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டு செலாவணி இல்ல சாரி, உலக நிதி நெருக்கடி. உலக நிதி நெருக்கடி. உலக நிதி நெருக்கடியினால் இந்த நிலைமை வருது. ஏற்றுமதிக்கான கேள்வி குறைஞ்சதும் உலக நிதி நெருக்கடி தான். முதலீடுகளை அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பினதும்
உலக நிதி நெருக்கடி. கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்ததுக்கு காரணம் அந்த இலங்கைக்குரிய பெறுமதிகள் குறைஞ்சதால வெளிநாடுகள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது, இந்த கொடுக்கிற கடன்கள் இதுகள் குறைவடைஞ்சு போகுது. வேறு விதமா யாராவது சர்வதேச நிறுவனங்கள வட்டி விகிதங்கள் மற்றும் நிதி நெருக்கடி, அந்த வெளிநாட்டு நாணயங்கள குறைவான பரிமாற்றங்கள் காரணமாக குறைவடைந்திருக்கலாம். ஜனார்த்தன் வெளியில இருந்து கொண்டு வரக்கூடாது, ஒருத்தரையும் வெளியில இருந்து கூட்டிக் கொண்டு வரக்கூடாது. இதுக்குள்ள இருக்கிற ஆக்களை மட்டும் வச்சுதான் சாமியால், வெளியில இருந்து ஒற்று பொருளும் எடுக்கக்கூடாது. அதுவும் உலக நிதி நெருக்கடிக்கு காரணமா இருக்கலாம். உலக நிதி நெருக்கடி, இப்ப உலக நிதி நெருக்கடி காரணமாக எத்தனை விளைவுகள் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்திருக்கு? 3 விளைவு. 3 விளைவுகள். உலக நிதி நெருக்கடியினால் வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைவடைந்த உட்பாய்ச்சல், கொடுகடன் வழிமுறை குறைந்து செலாவணி குறைக்க வேண்டி ஏற்பட்டிருக்கு. புரியுதா? இவ்வளவு இங்க உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல ஏற்பட்ட, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளா இலங்கையா? இலங்கை. இலங்கை. அப்போ நோக்கம் தான் கேட்டேன், சாராம்சம். உலக நிதி நெருக்கடி காரணமாக இலங்கையிட வந்து செலாவணி வீதத்தில் ஏற்பட்ட சொல்லப்படுது. சரி, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிற பதில் நானே சொல்லிக் கொள்கிறேன். செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைப்பதற்கான அழுத்தம் கொடுத்த காரணிகளை பேசுவது அவருடைய நோக்கம். உரையாசிரியருடைய நோக்கம் செலாவணி வீத பெறுமதியை குறைப்பதற்கான அழுத்தத்தை ஏற்படுத்திய காரணிகளை பேசுவது. அந்த காரணிகளுக்கான மூல காரணத்தை உள்ளடக்கி அவர் பேசுகிறார். மூல காரணம் என்ன? உலக நிதி நெருக்கடி. உலக நிதி நெருக்கடி மூல காரணமாக இருக்குது. உலக நிதி நெருக்கடியினால் என்ன நடக்குது? வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைவடைந்த உட்பாய்ச்சல், கடன் வழிமுறைகள் குறைதல் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி இருந்தது. இதுதான் சாராம்சம். ஆனால் அவர் பேசுகிற விடயம் செலாவணி வீத பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய குறைத்த காரணிகள், செலாவணி வீத பெறுமதியை குறைப்பதற்கு அழுத்தம் கொடுத்த காரணிகளை பேசுவது. இப்போ பிரதானமான விஷயமாக உலக நிதி நெருக்கடியின் காரணமாக வளர்முக நாடுகளின் சந்தைகளில் முதலீட்டாளர்கள் தங்களுக்கு திரவத்தன்மை தேவைப்பாட்டை எதிர்கொள்வதற்கு, திரவத்தன்மை தேவைப்பாடுன்றது கையில் வச்சிருக்க வேண்டிய பணத்தின் அளவு அதிகரித்ததுனால முதலீடுகளை திரும்ப பெற்றார்கள் என்கிற விடயம் இந்த உரைப்பகுதியின் பிரதானமான பொருளா? ரிஃபான் சார், எனக்கு ஒரு டவுட் ஒன்று சார். இப்ப இதுல நாங்க இந்த அந்த அதனுடைய தாக்கங்கள் இருக்குதானே, அதாவது அந்நிய செலவாணி வீதத்தை குறைப்பதற்காக உட்பாய்ச்சல் குறைஞ்சது, வெளிப்பாய்ச்சல் அதிகரித்தது, அதை சுட்டி காட்டணுமா சார்? அது உலக நிதி நெருக்கடியினுடைய விளைவுகள் தானே சார் அது? சரி, நான் உங்களுடைய சந்தேகத்துக்கு கடைசியாக ஒரு தீர்வு சொல்லுவேன். இப்போ சார், நான் ஒன்று எழுதினேன், இதுக்கு கொஞ்சம் சரியான சொல்லுங்க. உலக நிதி நெருக்கடி அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தியது. கணிசமானது 95% சரி. ஆனால் இங்கு நிகழ்ந்த நிகழ்வு தொடர்பாக பின்னுக்கு வருகிற விடயங்கள் எல்லாம் வளர்முக நாடுகளை பற்றியதாக நாங்கள் அடையாளப்படுத்துறதுல ஒரு சின்ன தவறு இருக்கு.
யாரை பற்றி அடையாளப்படுத்துது? இலங்கையை பத்தி இலங்கை பற்றியது. பொதுவான நிகழ்வு, உலகுக்கு பொதுவான ஒரு நிகழ்வை சொல்லி அது இலங்கையும் விதிவிலக்கல், இலங்கையிலும் அந்த நிகழ்வு நிகழ்ந்தது. இங்க உரையாசிரியர் பேசுவது வளர்முக நாடுகளை பற்றியா இலங்கையை பற்றியாங்கிற கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்னண்டா சார், அவர் ஃபோக்கஸ் பண்ணது யாரு? இதுதான் கேள்வி. உதாரணமா சொல்ற மாதிரி தான் நான் எடுத்தேன். மேல சொல்றாங்களே சார், உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தைகளில் முதலீட்டு. அப்ப பொதுவாக சொல்றதால அபிவிருத்தி பொதுவாக ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறதை சொல்லிட்டு இலங்கையும் இதற்கு விதிவிலக்கு அல்ல என்று பேசுவதன் மூலமாக என்ன செய்கிறார்? அந்த சூழலை கொண்டு வந்து இலங்கைக்கு பொருத்துகிறேன். நான் இப்ப இலங்கையும் ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுதான் போட்டுதான் அது அந்த கருத்து உங்களுடைய விட தவறானது இல்லை தம்பி. அப்படி சார். ஆனால் இங்கு உரையாசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய நோக்கம் உலக நாட்டின் பிரச்சனையை பேசுறதா இலங்கையினுடைய பிரச்சனையை பேசுறதா என்று கேட்டா ரெண்டும் தான். வளர்முக நாடுகளின் பிரச்சனையை பேசுறதா இலங்கையின் பிரச்சனையை பேசுறதாண்டா ரெண்டும் தான். என்ற கேள்வி ஃபோக்கல் பாயிண்ட் யாரு? இலங்கையா வளர்முக நாடுகளா? இலங்கை தான் சார். இலங்கை. அதுதான் உங்களோட விடையில இருக்கிற தவறு. சரி சார். உங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக உங்களை மனசை குளிர்விக்கிறதுக்காக பிள்ளையா கைட் பண்ணிடலாம் தானே தம்பி? ஆமாம் சார். இந்த ஃபோக்கல் பாயிண்ட் இலங்கை என்கிறது புரியுது தானே? ஆமாம் சார். உரையாசிரியருடைய நோக்கம் செலாவணி வீத பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணத்தை சொல்றாங்க, இந்த ப்ரெஷரை காட்டுறது. இது புரிஞ்சு கொண்டீங்க தானே? நாம தொடக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டு வந்தோமே இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்னன்றதுன்ற ஏன் நோக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லி திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஒரு நோக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலமாக நீங்கள் மிக தெளிவாக அந்த சாராம்சத்தை அணுகலாம். இங்க நோக்கத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா செலாவணி வீத பெறுமதியை குறைப்பதற்கான அழுத்தங்களை பேசுவது என்று கண்டுபிடித்தால் அந்த அழுத்தங்கள் 3 என்று கண்டுபிடிக்கலாம். செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைந்த உட்பாய்ச்சல், கடன் வழிமுறைகள் குறைந்து. இதுக்கான மூல காரணமாக அவர் சொல்லுகிறது, அந்த இடத்துல கம போடுறார் பாருங்க, அந்த உரைப்பகுதியை வாசிக்க உலக நிதி நெருக்கடி காரணமாக என்று தொடங்கிட்டு நிகழ்ந்த நிகழ்வு எல்லாம் அதன் வழியாக நிகழ்ந்தது என்று சொல்லுகிறேன். இப்போ இந்த 3 விடயத்தையும் உள்ளடக்குவதற்கு எங்களுக்கு இயலுமா என்று பார்க்கும். அதுக்குள்ள பிறகு திரவத்தன்மை தேவைப்பாடு அந்த விடயம் எல்லாம் அல்ல. 3 சுருக்கமான விடயங்கள் இருக்குது. ஒன்று செலாவணியின் வெளிப்பாய்ச்சல், குறைந்த உட்பாய்ச்சல், அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைந்த உட்பாய்ச்சல், கடன் வழிமுறைகள் குறைந்தமை. இந்த 3 நிகழ்வு உலக நிதி நெருக்கடி காரணமாக. அப்போ உலக நிதி நெருக்கடியினால் என்று எழுதுகிற போது 3 சொல்லு வந்துடும். உலக நிதி நெருக்கடியினால் 3 சொற்கள் அதுக்குள்ளே வந்துட்டு என்ன காரணமாக போட்டால் 4, அதுக்குள்ள 3. இப்போ எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது 10 சொற்கள். செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி இருந்தது. செலாவணி வீத பெறுமதியை அல்ல செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி இருந்தது. செய்ய வேண்டிய அழுத்தத்தை ஏற்படுத்தினா குறைக்க வேண்டி இருந்தது. இதுக்கு 5 சொல்லி 8 சொல்லு போயிட்டு மிச்சம் 5 விடயம் தான் இருக்கு. ஆகக்கூடியது 5 தான் இருக்கு. இப்போ இந்த 5க்குள்ளையும் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைந்த உட்பாய்ச்சல், கடன் வழிமுறைகள் குறைதல் என்கிறத சேர்த்து சொல்ல முடியும். இந்த பந்தியை புரிந்து கொள்வதற்காக தான் நான் அந்த பகுதி எல்லாத்தையும் சேர்த்து கேட்டேன். எத்தனை காரணிகள் இருக்குது, இது ஏற்படுத்தின காரணி என்னங்கிறது. அப்போ பிரதானமான கருத்தை விட்டுட்டு நாங்கள் பெரும்பாலானாக்கள் எங்கே நிற்கிறோம்னா மேலே தான் நிற்கிறோம். அந்த ஒரு காரணம், அதாவது வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சலை அவர் விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் மேலே இருக்கிற 3.5 லைனும் அந்த உலக நிதி நெருக்கடி காரணமாக என்கிறத விட்டு இலங்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல என்பதை சேர்த்தீங்கன்னா 3 லைனில் அவர் அவ்வளவும் விளங்கப்படுத்துறதுன்ற கருத்து அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் ஏற்பட்டது, அது உலக நிதி நெருக்கடியினாலே ஏற்பட்டது என்பதை சொல்லிக்கொள்வோம். இப்போ உலக நிதி நெருக்கடியினால் இலங்கை செலாவணி வீதத்தின் பெறுமதியை
குறைக்க வேண்டி ஏற்பட்டது என்பதுதான் இங்கு பிரதானமான கருத்து. உலக நிதி நெருக்கடி விளைவுகளினால் என்பதை சேர்த்தெழுதினால் தெளிவாக இருக்கும். உலக நிதி நெருக்கடியினால் ஏற்பட்ட விளைவுகளால் உலக நிதி நெருக்கடியின் விளைவுகளால் இலங்கை செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த பொருள் அமையும் விதமாக உங்களுடைய சுருக்கம் இருந்தால் அது மிகச் சரியானது. ரிஃபான், உங்களுடையதை அந்த வளர்முக நாடுகள் என்பதற்கு பதிலாக இலங்கை என்று ரீப்ளேஸ் பண்ணியிருக்க வாசிங்க. உலக நிதி நெருக்கடி விளைவுகளினால் இலங்கை செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தியது. ஓகே, அல்லது விளைவுகள் என்று எழுதுங்களேன். உலக நிதி நெருக்கடியின் விளைவுகள் இலங்கைக்கு செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின என்று எழுதலாம். பரவாயில்லை, அது சரி. சரி சரி சரிதானே. விளைவுகள் என்று பன்மையில போடுறீங்க தானே. ஓ ஆகவே ஏற்படுத்தின என்று பன்மையில முடிக்க சரி. சரக்கின இடம் விளங்கிச்சா? ஓ சார். ஓகே. உலக நிதி நெருக்கடியின் விளைவுகளினால் இலங்கைக்கு செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. அல்லது அழுத்தங்கள் என்று போட்டீங்கன்னா செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டிய அழுத்தத்தை ஏற்படுத்தின. ரெண்டுமே சரியான பதில். இதுதான் இதன் பிரதானமான கருத்து. இவ்வாறு அமைந்திருந்தா சரி. ரொம்ப நேரம் போயிட்டு எங்களதால இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரதானமல்லாத முதல் 3 வரிகளிலையும் சிக்கப்பட்டு சின்னாவின்னமன ஆக்களின் நிலைமை என்ன. நீங்கள் அதுக்குள்ளதான் இருந்தீங்க பெரும்பாலான ஆக்கள். அடுத்தது திரவத்தன்மை தேவைப்பாடுகளை என்பதனுடைய விளக்கம் எழுதும். திரவத்தன்மை தேவைப்பாடுகள் என்பது இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பொருள் இது இருக்குது? முதலீட்டாளர்கள் கையில் வைத்திருக்க வேண்டிய பணத்தின் அளவு அதிகரித்தமை காரணமாக முதலீடுகளை திரும்ப பெற்றதை குறிப்பிடுகிறது. திரவத்தன்மை தேவைப்பாடுகள் என்பதற்கான ஒத்த சொல்ல எழுதுறது இல்லை. அதை பந்தியோடு சேர்த்து விளங்கப்படுத்தி எழுத வேண்டும். இதுக்கு சொல் வரையறைக்குள்ள பெரிய அளவுக்கு சிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 15 சொல் வரைக்கும் போகலாம். அதுக்கு கொஞ்சம் கூட இடம் தருவேன். உங்களுக்கு அது தெளிவாக விளங்கி இருக்குது. திரவத்தன்மை தேவைப்பாடுகள் என்பதனுடைய விளக்கமுக்கு முதலீட்டாளர்களுக்கு கையில் வைத்திருக்க வேண்டிய பணத்தின் அளவு அதிகரித்ததனால் முதலீடுகள் மீளப்பெறப்பட்டதை குறிப்பிடுகிறது என்பது போன்ற ஒரு விளக்கம் எழுதியிருந்தால் திருப்தியாக இருக்கும். அடுத்த பகுதிக்குள்ள போட்டுமா? சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுகிற போது வேறு மாதிரி சொல்லுவேன். நீங்கள் வீடியோவை பார்த்து திரும்ப செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பந்திக்குள்ளே போகிறேன். ரொம்ப சின்னதாக தான் தந்திருக்கு. ஏற்கனவே சுருக்கமாக தான் தந்திருக்குது. இன்னும் சுருக்கமாக எழுத வேண்டியிருக்கு போல இருக்கு. வாசிப்போம் 2 பேரும். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலையை நோக்கி செல்கிறது. எனவே உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள், உயர்வான தொழில் இழப்பு மற்றும் சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு காரணமாக சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கேள்விக்குறியாக உள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலையை நோக்கி செல்கிறது. எனவே உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள், உயர்வான தொழில் இழப்பு மற்றும் சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு
காரணமாக சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கேள்விக்குறியாக உள்ளது. என்னுடைய வளமையான கேள்விதான், இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? இந்த நோக்கத்துக்கும் சாராம்சத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். அதை கவனமா பார்த்து சொல்ல வேணும். யார் சரி கதைக்கலாம்? நிறைய பேர் கதைச்சாக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்களே, பார்ப்போம். இல்லைன்னா நான் ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்பேன். சார், இலங்கையின் சுற்றுலாத்துறையில் கேள்விக்குறியாக உள்ளதற்கான காரணம் அதாவது சொல்லப்படுது. கிரேட். 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை வளர்ச்சி பற்றிய ஒரு அச்சத்தை வெளியிடுவது அவருடைய நோக்கம். இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையின் எழுச்சியில் ஒரு சந்தேகம், ஒரு அச்சம். 2009 இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை எழுச்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மீள் எழுச்சி. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நான் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இடையில அல்லது மீட்சிக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கும். இங்க மீள் எழுச்சி என்பது ஏற்கனவே இருந்து கீழே போயிட்டு திருப்பி வருகிறது. இப்போ 2009 இலங்கை நிலைமையும் ஒரு கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன யுத்தம், அந்த மாதிரியான காரணங்கள். சரி, அது நாங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். 2009 சுற்றுலாத்துறையின் எழுச்சி அல்ல மீள் எழுச்சி தொடர்பான ஒரு சந்தேகத்தை வெளியிடுவது அவருடைய நோக்கமாக இருக்கு. இந்த சந்தேகத்துக்கு என்ன காரணம் சொல்றார் சகிதா? அதுல சார், அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார மந்த நிலைமையினால இலங்கையில நாணய மாற்று வீதத்துல அந்த பெறுமதி நிலையற்ற தன்மையா இருக்குது. பிரதானமான காரணம் என்ன சொல்றாரு? உலக பொருளாதார வாய்ப்புகள். இன்னும் தெளிவா சொல்லுங்க. ரிஃபான் ஒரு வாய்ப்பு கேட்கிறார், கொடுப்போம். ரிஃபான் சொல்லுங்க சார். பொருளாதார தளம்பல்கள் சொல்றாங்க, ஒரு நிலையான தன்மை. பிரதானமான காரணம் என்ன சொல்றாரு? நாணய மாற்ற ஏற்படக்கூடிய தளம்பல்களை சொல்றாரு சார். பிரதானமான காரணமா? வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு. நம்பிக்கை இழப்பு. சரி, நான் இன்னொரு பிள்ளை வந்தாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். சசிராகினி பேசுங்க. மேற்கு ஐரோப்பாவின் தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலை தான் முக்கியமான காரணம். மேற்கு ஐரோப்பாவின் தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலை பிரதான காரணம். சரி சசிராகினி, இத எத்தனை படிக்குள்ளால நீங்க கொண்டு வாரீங்க? எத்தனை ஸ்டெப் இங்க நிகழுதுன்னு சொல்றீங்க? முதலாவது அந்த பொருளாதார மந்த நிலை ஏற்படுறதுனால ரெண்டாவது ஸ்டெப் என்ன? பொருளாதார வாய்ப்புகள்ல நிச்சயமற்ற தன்மை. அதுல எத்தனை விடயங்கள் நிகழுதுங்கிறது அப்படி கிளஸ்டரா சொல்லிட்டு விளக்கப்படும். மேற்கு ஐரோப்பா மந்தத்தினால் 4 வகையான விளைவுகள் வருது. கிரேட். 4 வகையான விளைவு. ஒன்று, உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், அதாவது உறுதியற்ற நிலைமை மேலும் அதிகரிக்குது. 2வது, நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள். $1 இலங்கை ரூபாய் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும். உயர்வான தொழில் இழப்பு. உயர்வான தொழில் இழப்புங்கிறது மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாய்ப்புகள் குறைந்து போகுது. 4வது, சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு. வளமையாக இலங்கை மீது கவர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் வாடிக்கையாளர்களை நாங்கள் இப்ப நம்ப இயலாது. என்னென்னா அவங்கள்ட்ட காசு இல்லை, பெரும்பாலும் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த 4 சைட் எஃபெக்ட் இருக்குது. பிரதானமான ஒரு காரணி ஏற்படுத்துது. மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்த நிலையின் விளைவுகளால் என்ன நடக்குது? ஃபைனல் ஸ்டெப் என்னவாம்? 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை மீளெழுச்சி பெறுவது கேள்விக்குறியாகும். இலங்கையின் சுற்றுலாத்துறை மீளெழுச்சி பெறுவது
கேள்விக்குறியாக உள்ளது அல்லது பாதிக்கலாம். இலங்கையின் சுற்றுலாத்துறையின் மீளெழுச்சி பாதிப்படையலாம். பாதிப்படையும் எழுதுறதோ அப்படி எழுது கேள்விக்குறியாக்கலாம் பாதிப்படையலாம் அல்ல பாதிப்படையும் எழுதிவிட்டால் இந்த அவர் சொல்லுகிற அர்த்தம் கட்டாயமா நடக்கும் என்று அவர் சொல்லி இங்க இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா என்று சொல்லுவதன் மூலமாக அந்த லொஜிக்கல் ஒரு ஓர்டர் ஒன்றை கொண்டு வாங்க. அதாவது மேற்கு ஐரோப்பா தான் இலங்கையின் சுற்றுலாத்துறையில பெரிய பங்கு இருக்குது, அங்க பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை 4 விதமான விளைவுகளை தோற்றுவிக்குது. இதுதான் நிலை. 2009 சுற்றுலாத்துறை தொடர்பான ஒரு நம்பிக்கை இனத்தை வெளியிடுவது அவருடைய நோக்கமாயிருக்கு. அந்த நம்பிக்கை இனம் என்ன என்று கேட்டால், மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்தம் காரணமாக அல்லது மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்தத்தின் விளைவுகளினால் இலங்கையின் சுற்றுலாத்துறை 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி, அந்த 2009 முன்னுக்கு போட்டான் எல்லாம், 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி பாதிப்படையலாம் அல்லது மீளெழுச்சி பாதிப்படையலாம். வளர்ச்சி என்ற வார்த்தை வேண்டாம், மீளெழுச்சி பாதிப்படையலாம். இது அண்டியதாக உங்களோட விடை இருக்குதா என்று செக் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன் தெளிவா. மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்த விளைவுகளால் 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை மீள் எழுச்சி பாதிப்படையலாம். இந்த வகையில சுருக்கம் இருக்கா, அது ஒருக்கா பார்ப்போம். ரிஃபான், உங்களோட சுருக்கத்தை வாசிங்க கேட்போம் எப்படி இருந்தது. திரும்ப மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்த விளைவுகளால் அல்லது மந்தத்தின் விளைவுகளால் 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை மீள் எழுச்சி பாதிப்படையலாம். ஓகே, இப்ப ரிஃபான் சொல்லுங்க, உங்களோட பதில் எப்படி இருந்தது? அண்மைச்சிருந்ததா? ஓகேயா? கொஞ்சம் வேறுபட்டு சார். பாருங்க சார், நான் சொல்றேன். 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை உலக பொருளாதார தளம்பல்களால் வளர்ச்சி அடைவது நிச்சயமற்றதாய் இருக்கின்றது. ஓகே, சரி. இங்க உண்மையா மேற்கு ஐரோப்பாவை பிரதானமாக சொல்லி மேற்கு ஐரோப்பாவினுடைய மந்தம் உலக பொருளாதார வாய்ப்புகள்ல ஒரு தளம்பலை உண்டாக்கும், நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்களை உண்டாக்கும், உயர்வான தொழில் இழப்புகள் ஏற்படும், அந்த நாடுகளில் இருந்து ஆக்கள் வருவினம் என்று நம்பியலாது என்கிற 4 விடயத்தை சொல்லியிருக்காங்க. பெரிய தவறு எல்லாம் இல்லை. மேற்கு ஐரோப்பாவினுடைய பொருளாதார மந்தம் என்கிறது உலக பொருளாதார மந்தத்துக்கு அண்மிச்சது தான், சரிதானே? ஆனால் இப்ப விளங்குதா உங்களுக்கு சொல்ற இடம்? ஆம் சார். அந்த ஊற்று மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதார மந்தம், அது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். அது உலக பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை வரும், மற்ற இன்னும் 3 விளைவுகளை உண்டாக்கி இலங்கை என்ற சுற்றுலாத்துறையை கடைசியாக எஃபெக்ட் பண்ணும் போல கிடக்கு என்று சொல்லியிருக்காங்க. இங்கு நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்பதனுடைய பொருள் ஒரு ஸ்டெடியான தன்மையில இல்லாதது சார், நிலையான தன்மையில இல்லாதது. சரியான பதில் பிரியா, எழுதக்கூடிய மாதிரி சொல்லுங்க. நாணய மாற்று வீதம் இந்த பெறுமதி கூடாமலும் குறையாமலும் ஒரு சீரான நிலையில இருக்கிறது நாணய வீத அசைவு தளம்பல். சரி, நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்பதனுடைய அர்த்தம் வெளிநாட்டு நாணயங்களுக்கான அல்லது அந்நிய செலாவணிக்கான உள்நாட்டு நாணயங்களின் பெறுமதி உறுதியற்ற நிலையில் காணப்படுவது சுற்றுலாத்துறையை பாதிக்கும் ஒரு காரணியாக குறிப்பிடப்படுது. நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்பது வெளிநாட்டு நாணயங்களுக்கான உள்நாட்டு பணத்தின் பெறுமதி உறுதியற்றதாக காணப்படுவது. அதுதான் அந்த விடயம். வெளிநாட்டு நாணயங்களின் உள்நாட்டு பெறுமதி உறுதியற்றதாக காணப்படுவது, இது சுற்றுலாத்துறை மீது பாதிப்பு ஏற்படுத்துவதை குறிப்பிடுகிறது என்பது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். சரி,
நாங்கள் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு முதலாவது வினாவுக்கு அதிக நேரம் எடுத்திருந்தோம். ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம். நாங்கள் தொடர்ந்து இந்த 3வது உரை பகுதியை பார்க்குறோம். வாசிப்போம். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி நிலையாக வைத்திருப்பதிலும் சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் எறிவுகளுக்கும் இடையேயான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றின் அடிப்படை கோட்பாடுகளையும் வங்கியின் கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான அறிவித்தலூடாக பொதுமக்களுக்கு நேரம் பிந்தாது அறிவித்தது. இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்கங்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க உதவியதுடன் சந்தைகளின் உணர்வு திறனில் இருந்தான அண்மை கால எதிர்வு கூறலை அதிகரிப்பதுடன் கொள்கை முன்னெடுப்புகளுக்கு சந்தைகளின் சுமூகமான சீராக்கத்தை விளைவிக்கிறது. இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி நிலையாக வைத்திருப்பதிலும் சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் எறிவுகளுக்கும் இடையேயான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்களையும் அதன் அடிப்படை கோட்பாடுகளையும் வங்கியின் கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான அறிவித்தலூடாக பொதுமக்களுக்கு நேரம் பிந்தாது அறிவித்தது. இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்குகளுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க உதவியதுடன் சந்தைகளின் உணர்வு திறனில் இருந்தான அண்மை கால எதிர்வு கூறலை அதிகரிப்பதுடன் கொள்கை முன்னெடுப்புகளுக்கு சந்தைகளின் சுமூகமான சீராக்கத்தை விளைவிக்கிறது. என்னுடைய வழமையான கேள்விதான், ஏன் எழுதுகிறார் இந்த உரைப்பகுதி? ஜனார்த்தனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். பிரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜனார்த்தன் பேசுங்க. மத்திய வங்கியில இந்த வெளிப்படையான கொள்கை தொடர்பு எப்படி சந்தைக்கு உதவியது, அதாவது சந்தையிட இருப்புக்கு அதாவது மேம்பாட்டுக்கு எப்படி உதவினு சொல்லி அவர் சொல்ல நினைக்கிறேன். இது ஒரு மத்திய வங்கியின் வெற்றியை காட்டுவது என்று எடுத்துக்கொள்வோமா நாங்கள்? ஜனார்த்தன். ஆம் சார். மத்திய வங்கி வெற்றி நோக்கம் மத்திய வங்கியின் வெற்றியை பேசுவது கண்டினியூ பண்ணுவோம் ரெண்டு பேருமே. மத்திய வங்கியினுடைய வெற்றி என்பது என்ன விடயங்கள்ல இங்க நிகழ்ந்திருக்கு? அதுல வெளிப்படையான வெளியீடுகள், பொதுமக்களுக்கு வெளிப்படையான அதனுடைய வெளியீடுகளை அறிவிப்பதன் மூலமாகவும் சொந்த நோக்கங்களுக்கான இடைவெளியை குறைக்க உதவியுடன் சில இதுகளில் சில காரணிகள் இருக்கு சார். நாங்க அதுல அடுக்கிக் கொண்டே போகலாம். சொல்லவா சார்? இல்ல, ஏன்னா நான் சொல்லுகிறது நீங்க ரொம்ப விரிவா இல்லை, எனக்கு ஒரு சமரி மாதிரி. அதாவது மத்திய வங்கி வெற்றி அடைந்ததை பேசுகிறார், சரி. அந்த வெற்றி என்ன என்று சொல்லுகிறார், அதை இருக்க சொல்லுங்க. என்ன மாதிரியாம் வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கு மத்திய வங்கிக்கு? சந்தையில உறுதிப்பாடு அதிகரிச்சிருக்கு. எல்லாட்டிக்கு உறுதிப்பாடு சந்தையில சுமூகமான போக்குக்கு உதவியது என்ற மாதிரி. ஓகே, சசிராகினி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அந்த பிள்ளை ஃபோன் பண்ணாங்க. அது மத்திய வங்கி அவங்க தொடர்பாடல் முறையை சரியா கையாண்டிருக்கிறாங்கிறது தான் சொல்றாங்க. தொடர்பாடல் முறையை சரியா கையாண்டதாலே ஏற்பட்ட விளைவு என்ன? அதனால சார், மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை நிறுத்தி நிலையா வச்சிருக்கிறதுக்கும் சந்தையின் சுமூகமான சீராக்கத்துக்கு தேவையான விஷயங்கள் சரியான முறையில நடந்திருக்குங்கிறத சொல்றாரு சார். சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுமா? உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன். சார், அவங்க சரி, அவங்களோட கொள்கை தீர்மானங்கள்ல சரியான முறையில
வெளியீடுகளூடாக சந்தைக்கு அறிவிச்சதுனால, பொதுமக்களுக்கும் சந்தைக்கும் அறிவிச்சதுனால ம் சந்தையில வந்து அவங்களோட உணர்வு திறனில இருந்தான எதிர்வு கூறல், அவங்களோட ஃபீட்பேக்கும் சரியா இருந்திருக்கு. இது வந்து சந்தையின் சுமூகமான சீராக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாரு. இருக்குது. சரி, பரவாயில்ல. முகமட்டுக்கு முகமட் வந்துட்டு போனீங்க, கூப்பிடுங்க. என்னவா நிலைமை? கேள்வியை திரும்ப சொல்லுங்க சார். என்னுடைய கேள்வி, முதலாவது நாங்கள் இதனுடைய நோக்கத்தை தெளிவாக கண்டுபிடிச்சோம். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். மத்திய வங்கி வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை பேசுவது ஒரு ஆசிரியருடைய நோக்கம். அது ஓகே தானே? இதுதான் பேஸ்மெண்ட். இது இல்லாட்டி அங்கே போயிடாது. நீங்கள் இல்லை வேறு என்றால் பதில் வேறையாக இருக்கும். சரி, மத்திய வங்கி எந்த விடயத்தில் வெற்றி அடைந்திருக்கு? அவங்க என்னன்னா, இந்த சந்தை எதிர்பார்ப்புகளை மத்திய வங்கியில எரிவுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கிறதுல வெற்றி அடைஞ்சாங்க. கிரேட் ஆன்சர். அதாவது வெளியில இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, பணவீக்கம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பு அல்லது சந்தையினுடைய எதிர்பார்ப்புக்கும் சென்ட்ரல் பேங்கோட ஃபோர்காஸ்டிங், மத்திய வங்கியினுடைய எதிர்வு கூறலுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவதில் வெற்றி அடைந்தது. கிரேட் ஆன்சர். இதுதான் பிரதானமான விடயம். மத்திய வங்கி சந்தையின் பணவீக்க எதிர்பார்ப்புகளுக்கும் தனது எதிர்வு கூறல்களுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவதில் வெற்றி கண்டுள்ளது. இப்படி வெற்றி கண்டதுக்கு உதவின காரணி முகமது பேசுங்க. இப்படி வெற்றி அடைவதற்கு உதவிய காரணி என்ன? அந்த மத்திய வங்கியில அவங்க கொள்கை தீர்மானங்களை, அடிப்படை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு மேற்கொண்ட வழிமுறைகள் வெற்றி அளிச்சிச்சு. எத்தனை வழிமுறைகள் இனிப்பாதான் சார் சொல்லணும். சொல்லுங்க. கொள்கை தீர்மானங்கள், அடிப்படை கோட்பாடுகள் என்பவற்றை வெளிப்படுத்துவதற்கு எத்தனை வழிமுறைகளை பின்பற்றுகிறார்? சரி, பார்த்து சொல்றேன். ஓகே, சரி. ஹெல்மி, ரொம்ப நேரம் இருந்தீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு வாய்ப்பு தெரியலை என்று சிலது வேணும்னு செய்கிறது. ஓகே, சொல்லுங்க. முகமட்டுக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுப்போம். வெற்றி அடைவதற்கு உதவிய காரணம் எது? மத்திய வங்கியினுடைய வெற்றிக்கு உதவிய காரணம் எது? ஹெல்மி பேசுக்கு. நேரம் தவறாத தொடர்பாடல் கொள்கை என்று சொல்லலாம். இன்னும் விரிவா சொல்ல போனா சார், அந்த தொடர்பாடல் கொள்கை தான் கீழே நாங்க அடையாளப்படுத்தின இடத்துல விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. கீழே அதை விவரிச்சு சொல்றாரு சார் மேல சொன்னது. உண்மையில இந்த உரைப்பகுதி எங்க முடிஞ்சு போகுதுன்னு என்ன சொல்லியலுமா கேள்வி? உண்மையாகவே இந்த உரைப்பகுதி எங்கே முடிந்து விட்டது? அந்த வெற்றி கண்டுள்ளது என்னோட முடியுது சார் மேலுக்கு. அதோட முடிஞ்சு, அதுக்கு பிறகு முடிஞ்சது. அங்கால என்ன சொல்றாங்கன்னா, தொடர்பாடல் கொள்கை என்றா என்னென்று விளங்கப்படுத்துறாங்க. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கையை விளங்கப்படுத்துகிறதுக்கு ஒரு பகுதி இந்த நேரம் இந்தாமே அறிவிச்சு என்கிற வரைக்கும் ஒரு பகுதி. என்ன முகமது, இந்த பகுதி மேல சொல்லப்பட்ட தொடர்பாடல் கொள்கை என்பதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு துண்டம். அதுக்குள்ளதான் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்கள்கிட்ட தொடர்ச்சியா கிளாஸ் இருந்ததுல சொல்றேன். அடிக்கடி சொல்லுவீங்க சார், என்னன்னா அந்த நானும் கிராமப்புறத்தால் தான், அந்த தேன் வதையில மேல தேன் இருக்கிற அதே மாதிரி சார் மேல உள்ள விஷயம் தான் இதுல விஷயம், மிச்சம் விவரிக்கிறதா காணப்படுது. அடியோட இருக்கிறதோட தேன் முடிஞ்சு கீழே இருக்கிற ரொம்ப வேஸ்டான ஏரியா. ஆனா அதுலயும் ஒரு சின்ன பிரயோஜனம் இருக்கு, அதை விளங்கப்படுத்துகிறதுக்கு. கிரேட் ஆன்சர். அந்த பகுதியை பாருங்க. முதலாவது தொடர்பாடல் கொள்கை சம்பந்தமா நான் இப்ப கோடு போட்டிருக்க பகுதி காட்டு. மத்திய வங்கி அதனுடைய கொள்கை தீர்மானங்கள், அடிப்படை கோட்பாடுகளை கிரமமான வெளியீடு, பத்திரிகை வெளியீடு, பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஆகிய 3 வழிகளில் அறிவித்தது. அது தொடர்பாடல் கொள்கை. அடுத்தது பணவீக்க
சந்தையின் பணவீக்க எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் எதிர்வு கூறல்கள், எறிவுகள் என்பது எதிர்வு கூறல், ஃபோகாஸ்டிங், எதிர்வு கூறல்களுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவதில் வெற்றி கண்டிருக்கிறது. அந்த இடைவெளி எப்படி சுருக்கி இருக்குது என்று அடுத்த துண்டத்தில் சொல்லியிருக்கலாம். அழகான பதில் முகமது சொன்னது. அந்த ஒரு தேன் கூட்டு வடிவம், ஒரு மரத்தில் கூடு கட்டி இருக்கிற தேன் குழவி, அது அந்த அந்த கிராமத்தார்கள் தான் தெரியும்னு சொன்னதை அவர் சொன்னார். அந்த தடியோடு இருக்கிற அந்த பகுதிக்குள்ளேயே தேன் இருக்கும், கீழே இருக்கிறது கொஞ்சம் நமக்கு பயன்படாது. அது மாதிரி தான் இந்த உரைப்பகுதி. இது ஒரு தேன் கூட்டு வடிவிலான உரைப்பகுதி. அப்போ இதனுடைய சாராம்சத்தை நாங்கள் இலகுவாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பணவீக்கம் தொடர்பிலான சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் அதன் எதிர்வு கூறல்களுக்கும் இடையிலான இதன் மத்திய வங்கி நம்ம தொடங்கிட்டோம். அதனால திருப்பி மத்திய வங்கி சொல்ல வேண்டாம். சொன்னா குற்றமா என்று கேட்டா இல்லை, அப்படி இல்லை. சில பேர் ஐயோ சார் ரெண்டாம் தரம் மத்திய வங்கி சொல்றீங்க, அப்படி யாரோ சொல்லியிருக்காங்க, அதில் ரெண்டாம் தரம் வரக்கூடாது, அப்படி இல்லை, அவசியமான வரலாம். இங்கே நாங்கள் அதை தவிர்க்கலாம். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை அல்லது மத்திய வங்கி தனது தொடர்பாடல் கொள்கையினால் பணவீக்கம் தொடர்பான சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் அதன் எதிர்வு கூறல்களுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவதில் வெற்றி கண்டுள்ளது. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பணவீக்கம் சார் சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் அதன் எதிர்வு கூறலுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவதில் வெற்றி கண்டுள்ளது. இங்கு வெற்றி கண்டுள்ளது என்கிறது பயனில்லை. யார் வெற்றி கண்டுள்ளது? மத்திய வங்கி அல்ல, மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை என்பது எழுவாய். வெற்றி கண்டுள்ளது என்பது பயனில்லை. செய்யப்படுபொருள் என்ன? சந்தை பணவீக்கம் தொடர்பான சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் எதிர்வு கூறலுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவது. இந்த வகையில் உங்களுக்கு ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பணவீக்க சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் அதன் எறிவுகளுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவதில் வெற்றி கண்டுள்ளது என்பதாக அமைந்திருந்தால் அழகான பதிலாக இருக்கும். கீழே இருக்கிற விடயம் தொடர்பாடல் கொள்கை என்பதையும் விளங்கப்படுத்துகிறது ஒரு பகுதி. அங்கு வெற்றி ஏற்பட்டிருக்கிறது எப்படி என்கிறதை விளங்கப்படுத்துகிறது இன்னொரு பகுதி. இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டால் சரி. நான் தொடர்பாடல் கொள்கை என்பதற்கான விளக்கம், தடித்த எழுத்திலான தொடர்பாடல் கொள்கை இதான தரப்பட்டிருக்கு. அப்ப இதை கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு விளங்கின மாதிரியாக கொடுக்க வேணும். இப்போ நாங்கள் இங்கே சொல்ல வேணும், மத்திய வங்கி தன்னுடைய கொள்கை தீர்மானங்கள் அதன் அடிப்படை கோட்பாடுகள் என்பவற்றை வெளியிடுவதற்காக பகுத்தமைத்து கொண்ட முறைமையினை இது குறிப்பிடுகிறது. மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்கள் மற்றும் அடிப்படை கோட்பாடுகள் சார்ந்து தகவல் அளிப்பதற்கென ஏற்பாடு செய்திருக்கின்ற கொள்கையினை இது குறிப்பிடுகிறது என்பது போன்ற ஒரு விடை இருந்தால் பொருத்தம். இந்த பந்தியோட தொடர்படுத்தி எழுதவும். புரிஞ்சுதா இந்த பகுதி? கிளியரா? ஏதேனும் தெளிவுபடுத்தல்கள் இருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்ல பேசுவோம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த ஒழுங்கில் நான் பேசுகிறத தவிர்த்துக் கொள்வதற்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது. 3 ஒன்றாக சுருக்கி எழுதுகின்ற ஒரு சாராம்சம் சார்ந்த வினாவாக 2வது வினா இருக்கிறது. எங்களுக்கு இதற்குரிய நேரத்தை இந்த செஷனில் பெற்றுக்கொள்வதில் சில வேளையில் இயலாமை இருக்கலாம் என்பதனால நான் இந்த 2வது வினாவை எங்களுடைய அடுத்த செயலமர்வு, அடுத்து வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிற செயலமர்வுக்காக இதை ஒதுக்கி வச்சுக்கொண்டு, புதன்கிழமை மேலதிகமான விசேட செயலமர்வு கொண்டு இருக்கும்.
அடுத்த 3வது வினா பகுதிக்குள்ள உங்களை கூட்டிக் கொண்டு சார் போகிறேன். சாரி, எனக்கு சின்ன டவுட் ஒன்று இருக்கு சார். இதுல இந்த சரி, 2வது கேட்கலாம். இடையில நிப்பாட்டிட்டேன். என்னன்னா ஓ சார், மேல ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க, திரும்ப 2009க்குரிய கருத்து ஒன்று சொல்றாங்க சார். இடையில 2007, 8க்குரிய ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க. இந்த இப்ப இந்த பகுதி சொல்றீங்கப்பா. இந்த இந்த சமரி செகண்ட் ஓகே சமரி நாங்க பார்க்குற நேரத்தில் கிளியர் பண்ணுவோமே பிள்ளை, சார் எழுதி கொண்டு வாங்க. நாங்கள் அடுத்த செஷன்ல அவசியம் கிளியர் பண்ணுவோமா. நான் இந்த 2வது பார்க்காம விடுறது காரணம், அதை எங்களுக்கு ஒரு பொருத்தமான நேரம் ஒதுக்கி பார்க்க வேணும். ஏற்கனவே ஒரு 20 பேர் ஓடிட்டாங்க. அப்போ 9, 40, 20 நிமிஷங்கள்ல பார்க்கலாம். அடுத்த இந்த கேள்வியை பார்க்கறது பொருத்தமாக இருக்கும். நான் 3வது கேள்வியை பார்க்கிறேன். 2வது கேள்வி அடுத்த செஷன்ல பார்ப்போம். கேள்வியை வாசிங்க. பின்வரும் உரைப்பகுதி ஒவ்வொன்றின் இறுதியிலும் 1, 2, 3 என இலக்கமிடப்பட்ட 3 கூற்றுக்கள் தரப்பட்டது. இவற்றினுள் எந்த கூற்று இவ்வுரைப்பகுதியின் உள்ளடக்கத்துக்கு மிக பொருத்தமானது என்பதை குறிப்பிடுக. இந்த வகையான வினாக்களை பெருமளவுக்கு நீங்கள் பிரின்சிபல் சேவ்ஸில் எதிர்பார்க்கலாம். ரெஜிஸ்டார் சேவ்ஸ் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், அவங்க சில வேளைகள் உங்களுக்கு 50 வினாக்கள் தொடுப்போம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. 50 வினாக்கள் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய உரைப்பகுதி, எப்படியான உரைப்பகுதியை தந்து போட்டு அதுக்குள்ளேயே 1, 2, 3, 4 ஒரு 10 கேள்வியை போட்டுருவாங்க. இந்த கேள்வி வடிவங்களின் மீது பெரிய அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை. பிரின்சிபல் சர்வீஸ் என்றாலும் சரி, ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸ் என்றாலும் சரி. என்னுடைய ஒரே நோக்கம், என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த வடிவம் அல்ல, எந்த வடிவத்தில் உரைப்பகுதியை தந்தாலும் அவர்களுக்கு வாசித்தால் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் அத்துபடியாக புரியும். அவ்வளவும் விளக்கம் என்கிற அந்த திறனோடு நீங்கள் எக்ஸாமுக்கு போனால் போதும். இந்த வடிவம் மாறி வேறு விதமான வடிவங்களில் வந்துட்டது, அதை பற்றிய கவலையே உங்களுக்கு தேவையில்லை. அதில் தெளிவாக இருக்கு. சரிதானே? சரி, இப்போ நான் செஷனுக்குள்ளே போகிறேன். 1வது பகுதியை வாசிப்போம். அதுக்கு பின்னால் 3 கூற்றுக்கள் தந்திருக்கிறார்களாம். கூற்றுக்களை பார்ப்போம். விடையளிக்கிற விதம் சொல்லியிருக்காங்க. ஆனா என்கிற உரைப்பகுதிக்கு 1 சரி என்று, ஆனா 1 என்று குறிப்பிடுங்க என்று நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். உயர்ந்த படுகடன்களை தீர்ப்பனவு செய்வதற்கு எதிர்காலத்தில் கூடிய அளவு மூலவளங்கள் தேவைப்படுகின்ற நிலையில் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் செயற்திட்டங்களில் அரசாங்கம் முழுமையாக நிதியிடுவது உயர்ந்த இறைச்சுமையினை ஏற்படுத்தும். ஆகையால் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளில் நிதியிடுவதிலும் தொழிற்படுவதிலும் தனியார் துறையின் பங்கேற்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும். இறைத்தடைகள் காணப்பட்ட போதும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்ட ஆதரவு தொடர்ந்தும் கிடைப்பது வரவேற்கத்தக்கதாக உள்ள வேளையில் அரச முதலீடுகளுக்கு துணை நிரப்பு செய்வதற்கும் உட்கட்டமைப்பின் உறுதியான அபிவிருத்திக்கும் அரச தனியார் பங்குடைமையினூடாக பெருமளவு தனியார் நிதியிடலை ஊக்குவிப்பதற்கு கூடிய அளவு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமானதாகும். உண்மையில் அரச தனியார் பங்குடைமை என்பது அரசாங்கத்திற்கும் தனியார் துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாகும். இங்கு தனியார் துறையானது மூலதனத்திற்கு பங்களித்து முகாமைத்துவத்தில் ஈடுபட்டு லாபத்தில் அல்லது நட்டத்தில் பங்கு கொள்கிறது. திரும்ப இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். நாங்கள் உயர்ந்த படுகடன்களை தீர்ப்பனவு செய்வதற்கு எதிர்காலத்தில் கூடிய அளவு மூலவளங்கள் தேவைப்படுகின்ற நிலையில் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் செயற்திட்டங்களில் அரசாங்கம் முழுமையாக நிதியிடுவது உயர்ந்த இறைச்சுமையினை ஏற்படுத்தும். ஆகையால் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளில் நிதியிடுவதிலும் தொழிற்படுத்துவதிலும் தனியார் துறையின் பங்கேற்பு ஊக்குவிக்கப்படல் வேண்டும். இறைத்தடைகள் காணப்பட்ட போதும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்ட ஆதரவு தொடர்ந்தும் கிடைப்பது வரவேற்கத்தக்கதாக உள்ள வேளையில் அரச முதலீடுகளுக்கு துணை நிரப்பு செய்வதற்கும் உட்கட்டமைப்பின் உறுதியான அபிவிருத்திக்கும்
அரச தனியார் பங்குடைமையினூடாக பெருமளவு தனியார் நிதிகளை ஊக்குவிப்பதற்கு கூடிய அளவு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமானது. உண்மையில் அரச தனியார் பங்குடைமை என்பது அரசாங்கத்திற்கும் தனியார் துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாகும். இங்கு தனியார் துறையானது மூலதனத்திற்கு பங்களித்து முகாமைத்துவத்தில் ஈடுபட்டு லாபத்தில் அல்லது நட்டத்தில் பங்கு கொள்கிறது. நான் கூட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னால இதை ஒரு பகுப்பாய்வு ரீதியாக பார்க்கறதுக்காக கேட்கிறேன். இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியரின் நோக்கம் யாது? இதை ஏன் கேட்கிறேன்டா, இந்த வகையான கேள்விகளை உரைப்பகுதியை தந்துட்டு உங்கள்கிட்ட கேட்பேன். இந்த நோக்கம் ஜனார்த்தன் சொல்லுங்க. அந்த உயர்வான படுகடனை தீர்ப்பதற்கு அரசாங்கத்தால தனியா அதை செய்ய முடியாதால அதுல உள்ள சில தடைகள் காரணமாக அவங்க தனியார பங்களிப்பை எதிர்பார்க்கிறாங்க. தனியாருடைய பங்களிப்பை எதில் எதிர்பார்க்கிறாங்க விளங்குறப்பா? தனியாருடைய பங்களிப்பை சில காரணிகள் எதிர்பார்க்கிறாங்க. முக்கியமா உட்கட்டமைப்பு வசதியில நிதியிடுதல், சில தடைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அதை எதிர்பார்க்கிறாங்க சார் தனியார் துணை. ஏற்றுக்கொள்கிறேன். இதை விட யாரேனும் திருத்தமாக பேச விரும்பினால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நான் இன்னும் திருத்தமாக பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறார்கள். இந்த உரைப்பகுதியின் நோக்கம் சாராம்சத்தை தவிர்த்து முகமட் பேசுங்க. நோக்கம் சொல்லுங்க பாப்பா. என்னென்றா அந்த எதிர்காலத்துல நாட்டு உட்கட்டமைப்பு செயல்பாடுகளை மேற்கொள்ளும் போது தனியார் துறையோட முக்கியத்துவத்தை உணர்த்துறது இந்த உரையாசிரியர் நோக்கமா காணப்படுது. தனியார் துறையோட பங்களிப்பு இன்னும் அழகா சொன்னால் அரச தனியார் பங்குடைமையின் முக்கியத்துவம். இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் அரச தனியார் பங்குடைமையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவது. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, PPP என்று சொல்லி சொல்றது உண்டு. அப்ப இந்த அரச தனியார் பங்குடைமையின் முக்கியத்துவத்தை பேசுவது. இதற்கு உரையாசிரியர் எத்தனை வகையான நியாயங்களை சொல்லுகிறார்? உரையாசிரியர் இந்த தனியார் அரச பங்குடைமைக்கான நியாயம், அதுக்கான ரெசனலோ ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்லுகிறார்? என்ன காரணம் தனியார் அரச பங்குடைமையை ஊக்குவிப்பதற்கான காரணமாக அல்லது அவசியமாக எந்த விடயத்தை உரையாசிரியர் எடுத்து பேசுகிறார்? சார், முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளில் நிதியிடுதலும் தொழில்படுதலும். விளக்கமா சொல்லுங்க, பரவாயில்ல. முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகள்ல நிதியிடுவது தொழில்படுவதனால என்ன நடக்கும்? அரசாங்கத்தின் இறைச்சுமைகள், நிதியிடுதல் சார்ந்த இறைச்சுமைகளுக்கு இதுல பங்களிப்பு கிடைக்கும் சார். இறைச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய எத்தனை காரணிகளை அவர் அடையாளப்படுத்துகிறார்? இறைச்சுமையை ஏற்படுத்தும் என்பதற்கு உரையாசிரியர் சொல்லுகிற காரணம் என்ன? அந்த உட்கட்டமைப்பு வசதிகள்ல பரவாயில்ல கதை. அதாவது கூடிய அளவு மூல வளங்கள் தேவைப்படுகின்ற நிலையில் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்கும் செயற்திட்டங்கள்ல முழுமையாக நிதியிடுவதற்கு உயர்ந்தமான இறைச்சுமை தேவைப்படுறதால இதுல தனியார் துறையிட பங்களிப்பு தேவைப்படும் என்று அவர் சொல்றார். இதுல ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்று, எதிர்காலத்திலே அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப வாங்கின கடன்களை கொடுக்கறதுக்கு பெருமளவு காசு தேவைப்படும். உயர்ந்த படுகடன்களை தீர்ப்பனவு செய்வதற்கு எதிர்காலத்தில் கூடிய அளவு மூல வளங்கள் தேவைப்படுகின்ற நிலையில் என்பதனுடைய அர்த்தம், அரசாங்கத்துக்கு எதிர்காலத்துல கடனை திருப்பி செலுத்துறதுக்கே நிறைய காசு தேவைப்படும். இப்படி ஒரு நிலைமையில அரசாங்கம் முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகளையும் நிதியிடுவதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய இறைச்சுமையை உருவாக்கும். இறைச்சுமை என்பது அரசாங்கத்தினுடைய நிதி பற்றாக்குறையை தோற்றுவிக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு நிதி பற்றாக்குறையை தோற்றுவிக்கக்கூடிய சூழ்நிலை
2 காரணிகள் தொழிற்படுகிற போது ஏற்படும் என்று சொல்லுகிறேன். ஒன்று, அரசாங்கம் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிற அதே நேரத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டி இருக்குமாக இருந்து அரசாங்கத்துக்கான நிதிச்சுமை கடினமாக இருக்கும். அப்ப இந்த நிதிச்சுமையை நீக்குவதற்கு என்ன வசதியை செய்ய சொல்றார்? முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகளில் நிதியிடுவது, தொழிற்படுத்துவதில் தனியார் துறையினுடைய பங்கேற்பை ஊக்குவிக்க வேண்டும். தனியார் துறையினுடைய பங்கேற்பை ஊக்குவிப்பதன் மூலமாக அரசு இறைச்சுமையில இருந்து விடுபடலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, இப்ப அரசாங்கத்தின் நிலைமையை பாராட்டுகிறேன். இறை தடைகள் காணப்பட்ட போதும், நிதி சார்ந்த மட்டுப்பாடுகள் இருந்த போதும், உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்ட ஆதரவு தொடர்ந்தும் கிடைப்பது வரவேற்கத்தக்கதாக உள்ளது. அந்த வேளையில அரச முதலீடுகளுக்கு துணை நிரப்பு செய்வதற்கும் ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒன்று கொடுக்கறதுக்கு, அரசாங்க முதலீடுகளுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒன்று கொடுக்கறதுக்கும், உட்கட்டமைப்பின் உறுதியான அபிவிருத்திக்கும் அரச தனியார் பங்குடைமையினூடாக பெருமளவு தனியார் நிதியிடலை ஊக்குவிப்பதற்கு கூடியளவு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமானதாகும். 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறது, இவ்வளவு நெருக்கடிக்கே அரசாங்கம் நல்லா செய்யுது, ஆனால் இன்னும் நல்லா செய்கிறது என்ற அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கும் உறுதியான ஒரு அபிவிருத்திக்கும், தளம்பல் இல்லாத அபிவிருத்திக்கும் அரச தனியார் பங்குடைமையை ஊக்குவிக்கிறது தான் நல்லது. அப்புறம் கடைசி வசனத்தில் அரசு தனியார் பங்குடைமைண்டா என்ன என்கிற தெளிவுபடுத்தலை செய்கிறேன். இங்கே உரையாசிரியருடைய அந்த உரைப்பகுதி எழுதுகிற ஒரு தந்திரோபாயம் அல்லது அவர்களுடைய நுட்பத்தை பார்க்கணும். முதலாவது, தனியார் துறையின் பங்கேற்பு ஊக்குவிக்கப்பட வேண்டியதற்கான காரணத்தை அழுத்தி சொல்லுகிறேன். அரசாங்கம் எதிர்காலத்தில் நிறைய காசு கடன் கொடுக்க வேண்டி வரும். அதே நேரம் இந்த உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வந்தால் அரசாங்கத்துக்கு சரியான நிதி நெருக்கடி ஏற்படும் என்று சொல்றேன். அந்த அளவோட நிப்பாட்டிட்டு, அப்போ அரசாங்கத்துக்கு இயலாதா, அரசாங்கத்தை குறை சொல்றீங்களா என்று யாரும் கேட்பாங்க என்கிற ஒரு இடம்பெறிக்க சொல்றார். இல்லை இல்லை, இவ்வளவு காசு தட்டுப்பாடு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் அரசாங்கம் இப்போவும் பட்ஜெட்டில் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் அதுக்கு சப்ளிமெண்ட்ரி தேவை, இன்னும் துணை நிரப்பு செய்ய வேண்டியிருக்கு. அதை விட உறுதியான அபிவிருத்தி, அப்போ சாதாரணமாக சொல்கிறாரு என்னன்னா, ஒரு இடைவெளி கேப் ஒன்று இருக்கு, அதை விட அதுக்குள்ள ஒரு ஸ்டேபிலிட்டியும் இல்லை. அதை நேரடியாக சொல்லி உட்கட்டமைப்பினுடைய உறுதியான அபிவிருத்தி ஏண்டா இப்போ அது இல்லை என்பது போல புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அரசு தனியார் பங்குடைமை கூடாக பெருமளவு தனியார் நிதிகளை ஊக்குவிப்பதற்கு கூடிய முயற்சியை மேற்கொள்வது அவசியம். இங்கே 3வது, அப்போ இவங்க லாபம் எல்லாம் அள்ளி கொண்டு போயிடுவாங்க என்ற போது இல்லை, அவங்களுக்கு நட்டமும் பெறும். அதான் 3வது வர விளக்கணத்தில் சொல்றார். உண்மையில் அரச தனியார் பங்குடைமைன்றது அரசாங்கத்துக்கும் தனியார் துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சி. இங்கு தனியார் துறை மூலதனத்துக்கு பங்களித்து முகாமைத்துவத்தில் ஈடுபட்டு லாபத்தில் அல்லது நட்டத்தில் பங்கு கொள்கிறது. உண்மையில இந்த உரைப்பகுதியை கீழே இருக்கிற கேள்விக்கு விட எழுதுறதுக்கு இவ்வளவு தூரம் விளங்கப்படுத்த தேவை. இவ்வளவு தூரம் நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு முடியுதா என்கிற ஒரு அளவீட்டுக்காகத்தான் அது கேட்டேன். தரப்பட்டிருக்கக்கூடிய 3 கூற்றுக்களையும் மதிப்பு இதில் இருப்பவற்றில் மிக சரியான கூற்று இது. 3 கூற்றுக்கள் தந்திருக்கிறாங்க தானே, அதை வாசிப்போமே. முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் செயற்திட்டங்களுக்கு அரச வரவு செலவு திட்டத்தின் ஆதரவு வரவேற்கத்தக்கதாக இருப்பினும் அதற்கு மேலதிகமாக மூலதனமிடலுக்கு தனியார் துறையின் பங்கேற்பும் ஊக்குவிக்கப்படல் வேண்டும். உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்கு அரச வரவு செலவு திட்டத்தில் நிதியினை ஒதுக்குவது உயர்ந்த இறைச்சுமையினை ஏற்படுத்துமாகையினால் அரச தனியார் கூட்டு முயற்சியினூடாக தனியார் துறையின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படல் வேண்டும். 3, அரச மற்றும் தனியார் துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சியினால் தனியார் துறையானது மூலதனத்திற்கு பங்களித்தல் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செயற்திட்டத்துக்கான நிதியிடலை முழுமையாக அரசு ஏற்றுக்கொள்வதை விட பொருத்தமானது. திரும்ப 3ஐயும் வாசிப்போம். முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் செயற்திட்டங்களுக்கு அரச வரவு செலவு திட்டத்தின் ஆதரவு வரவேற்கத்தக்கதாக இருப்பினும் அதற்கு மேலதிகமாக மூலதனமிடலுக்கு தனியார் துறையின் பங்கேற்பும் ஊக்குவிக்கப்படல் வேண்டும்.
2 உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்கு அரச வரவு செலவு திட்டத்தில் நிதியினை ஒதுக்குவது உயர்ந்த இறைச்சுமையினை ஏற்படுத்துமாகையினால் அரச தனியார் கூட்டு முயற்சியினூடாக தனியார் துறையின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படல் வேண்டும். 3 அரச மற்றும் தனியார் துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சியினால் தனியார் துறையானது மூலதனத்துக்கு பங்களித்தல் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செயற்திட்டத்துக்கான நிதியிடலை முழுமையாக அரசு ஏற்றுக்கொள்வதை விட பொருத்தமானதாகும். சரியான கூற்று என்று சொல்லி கருதுகிறது. யார் பதில் சொல்ல போறீங்க? சரி, மூன்றாவது கூற்று. 3வது கூற்று. முகமட், 3வது கூட்டு தான் சார். 3வது கூற்று தான். ஹில்மி, 3வது சார். ரிஃபான், 2வது சார். 2வது. நதியா, சசிராகினி, 2வது சார். 2வது. ஜனுஜா, பவித்ரா, சார் 2. சரி. 2வது சார். ரியா, 2வது. சரி, நல்லது, பார்ப்போம். முதலாவது கூற்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயத்தை சொல்றாங்க. அதாவது உரைப்பகுதியின் 2வது வசனத்தை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் சிறப்பாக செய்யுது, இருந்தாலும் மேலதிகமாக முதலிடுவதற்கு தனியார் துறையின் பங்கேற்பு ஊக்குவிக்கப்படல் வேண்டும். இது அந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்ட சாராம்சத்தின் ஒரு பாதியை பேசுது, அழகா பேசுது. நாங்கள் இந்த உரைப்பகுதியை ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேங்கிறதால அதை காண்பிக்க இல்லை. உரைப்பகுதியின் 2வது வசனம், அரசாங்கம் இறைத்தடைகளுக்கு மத்தியிலும் வரவு செலவு திட்டத்தினால் வழங்குகிற ஆதரவு சிறப்பானதாக இருக்குது, இருந்தாலும் தனியார் துறை வந்தால் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும், நம்ம கேப்பை ஃபில் பண்ணலாம், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் என்று அழகாக சொல்லுகிற அந்த பகுதி முதலாவது கூற்றில் இருக்கு. 2வது, உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்கு அரச வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்குவது உயர்ந்த இறைச்சுமையை ஏற்படுத்தும். என்ற கடனும் கொடுக்க வேண்டியிருக்கிறதால இறைச்சுமையை ஏற்படுத்தும். ஆகவே அரச தனியார் கூட்டு முயற்சி கூடாக தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும். இந்த உரைப்பகுதியில் நாங்கள் வாசித்த முதலாவது வசனம் மிகவும் காத்திரமான ஒரு பகுதியை 2வது கூற்று சொல்லுது. 3வது, அரசு மற்றும் தனியார் துறைக்கு இடையிலான கூட்டு முயற்சியினால் தனியார் துறையானது மூலதனத்துக்கு பங்களித்தல். இவ்வளவும் பொதுவாக சொன்னால் அரச தனியார் பங்குடைமை. அரச மற்றும் தனியார் துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சியினால் தனியார் துறையானது மூலதனத்துக்கு பங்களித்தல் என்கிற இந்த பகுதியை இவ்வளவையும் நாங்கள் அரச தனியார் பங்குடைமை என்று சொல்லுவோம். அரச தனியார் பங்குடைமை உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செயற்திட்டத்துக்கான நிதியிடலை முழுமையாக அரசு ஏற்றுக்கொள்வதை விட பொருத்தமானதாகும். அரசாங்கம் தனியா பொறுப்படுகிறதை விட அரசும் தனியாரும் கூட்டாக பொறுப்படுகிறது நல்லது என்று 3வது கூற்று சொல்லியிருக்கு. திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இதில் மிகச்சரியான கூற்று என்றதை கருதுகிறேன். 3வது சார். 3வது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, அந்த கூற்று தெரிவு செய்யப்படுகிற போது பெரும்பாலும் உரைப்பகுதியில் இருக்கிற அந்த மொழிநடை வசன நடைகளை உள்ளடக்கியதாக விடைகள் பெரும்பாலும் இருக்கு. முதலாவது கூற்று தவறு அல்ல. முதலாவது கூற்று ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்று கேட்டால் ஆம், அதில் எந்த மறுப்பும் இல்லை. 2வது கூற்று ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது என்று கேட்டால் ஆம். 3வது கூற்று பாருங்க, அந்த 2ஐயும் சேர்த்து, அதாவது தனியார் அரச பங்குடைமை என்பது அரசு தனியாக நிதியிடுதலை விட சிறந்தது. அந்த காரணங்கள் எல்லாத்தையும் சமரி பண்ணி
வேறொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுடைய சந்தேகம் தெளிவாகி இருக்கும். மூன்றாவது மிகச்சரியான கூற்று. மூன்றாவதுக்கு விடையளித்தவர்கள் உங்களை நீங்கள் பாராட்டிக் கொள்ளலாம். சரி, இன்றைக்கு செயலமர்வை அதிகம் நான் எதிர்பார்த்த கொஞ்சம் கூட பேசலாம், இந்த 2 கேள்வியையும் பார்க்கலாம் என்று. அப்படி இல்லாவிட்டாலும் பார்த்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் இன்னும் ஒரு அழகான பொழுதுல திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் சௌபாக்கியமான பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட். ஏதாவது ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேச இருந்தால் நான் சில நிமிடங்கள் உங்களுக்காக காத்து